ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இங்கே வந்திருக்கோம்னா கேமிங் போட தான் வந்திருக்கோம். நீங்கள் ரெகுலராக வந்து கேமிங் வீடியோ போடுங்க அப்படினால பார்த்தீங்கன்னா திரும்ப வந்து கேமிங் போட வந்திருக்கோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கேமரா செட் பண்ணிட்டு மற்றெல்லாம் அப்புறம் பார்த்துக்குவோம். நண்பர்களே பார்த்தீங்கன்னா வந்து கேமரா செட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா எங்களுக்கு சின்ன பிரச்சனை ஆகி போச்சு. கேமரா ஹோல்டர் பார்த்தீங்கன்னா உடஞ்சி போச்சு. அதனால் ஒரு ஆள் பார்த்தீங்கன்னா கையில் வச்சு எடுக்கணும். அதனால் மச்சான் வந்து கேமரா செட் பண்ண போகிறேன், நான் வீடியோ எடுக்க போகிறேன். அது ஃபோன் பார்த்தீங்கன்னா ஷேக் ஆகிறனால வந்து கரெக்டாக வந்து எடுக்கணும். நான் கரெக்டாக ஆங்கிள் பண்ணி எடுத்துக்கிறேன். என்ன நீ போட்டுறியா? கேமரா வந்து ஆரம்பிக்க போகிறேன். இல்லை தெரியுமில்ல என்னென்னு. நீ எவ்வளோ வீடியோ பார்த்துருக்க, நீ செட் பண்ணி பார்ப்போம். இன்றைக்கி பார்த்து போகிறேன். நீ எல்லா வீடியோ பார்த்துருக்கியா என்னென்னு இன்னைக்கு தெரிஞ்சுக்கிறேன். நண்பர்களே பார்த்தீங்கன்னா ஃபோனில் தான் எடுத்துக்கிட்டு இருக்கோம். நம்மளுடைய கேமரா பார்த்தீங்கன்னா பேட்டரி நம்ம மாற்றலை, கிடைக்க மாட்டேங்குது கோபுர பேட்ரி. மச்சான் என்ன கொஞ்சம் ஃபோக்கஸ் ஏற்றிக்கிறேன்டா, நீ தெரியவே மாட்டேங்கிற. ஃபுல்லாக ஏற்றிட்டேன் லைட்டை. நண்பர்களே பாருங்கள் எப்படி போடுறேன் அப்படிங்கிறத. முதல்ல பார்த்தீங்கன்னா 4 பக்கம் பிரித்து விடு. கருப்பு கலர் வந்து கீழே இருக்கணும். ஆசைப்படி கிழக்கு பார்த்தா ஆசைப்படியா, மேற்கு பார்த்தா ஆசைப்படியா, எங்கிட்டனாலும் வச்சுக்கலாம். நாட்டு காட்டுக்குள்ளே ஃபோக்கஸ் லைட் வச்சு அடி. யார் என்னடா என்னன்னு தெரியாமல் வந்துடாமடா. அதுக்குள்ளே நீ போட்டுருவேன். கொஞ்சம் பிரைட்னஸ் கம்மி பண்ணி வீடியோ எடுக்கிற வரைக்கும் தானே. ஓகே நண்பர்களே, நீங்கள் நிறையா இடம் பார்த்துருப்பீங்க கேமிங் பார்த்தீங்கன்னா. அதை மட்டும் கொஞ்சம் பாஸ் ஃபார்வர்டில் போட்டுருவேன். அந்த கட்சி எடுத்துருவேன். ஓகே நண்பர்களே, நான் ஃபுல்லாக செட் பண்ணிட்டு நான் வந்து மேலே நிமிக்கும் போது காமிக்கிறேன். ஸ்டிக் வந்து நம்ம வந்து உள்ளே நுழைக்க போகிறோம். உங்களுக்கு யாருக்காச்சும் உங்களுக்கு வந்து ரவையில் வந்து இருட்டில் வந்து தூக்கம் விளையாட்டி நம்ம சேனலில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட வாங்க கேம் போடுங்க. உங்களுக்கு வந்து நீட்டாக ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும். ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு சுற்றிட்டு போகலாம். ஓகே நண்பர்களே, இதே எப்படி தான் செட் பண்ணோன்னு நான் செட் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். செட் பண்ண பாதி ஒரு சைடு பார்த்தீங்கன்னா மாட்டியாச்சு, ஒரு வழியாக காசு மாட்டிட்டோம். இப்போ வந்து இதை மாட்ட போகிறோம். நீ மாட்டு ஆட்டோமேட்டிக்காக அதை எந்த போட்டு எந்திரிச்சிட்டோம். அவ்வளோதான், விட்டுரு. அவ்வளோதான், டென்ட் ரெடி. இவ்வளோ சொல்லு, டென்ட் ரெடி ஆயிடுச்சுன்னு சொல்லு. நண்பர்களே, டென்ட் ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வாங்க முதல்ல மேலே அதை முடிச்சு போடு. இதே வந்து நான் முடிச்சேன். ஒரு முடிச்சு மட்டும் போட்டு. நண்பர்களே, வாழ்க்கையில் முடிச்சதும் தேவை, கொட்டாயிலையும் முடிச்சு தேவை. ஓகே நண்பர்களே, அவ்வளோதான். நம்மளோட டென்ட் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. வேறு லெவல். முதல் டென்ட்டு போகிற என்ன நினைக்கிறேன்? மழை வராமல் இருக்கணும்னு நினைக்கிறேன். ஓகே ரைட்டு. சுற்றி காமி, ரூமை சுற்றி காமி. என்ன நம்மளுடைய உள்ள பார்த்தீங்கன்னா கிச்சன், பெட்ரூம் எல்லாமே இருக்குது. நம்ம வந்து போர்ட்டிகோ மட்டும் தனியாக நம்ம இழுத்துக்கணும். யாராவது உள்ளே இருக்கிறீங்களா? வெளியில் வாங்க. யாரும் இல்லையா? ரைட்டு, உள்ளே போ. எங்க சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்குது? அதுதான் இது ஓட்டம் கணக்கு அந்த ஏரியாவில். இரு, நான் அப்புறமாட்டி சொல்கிறேன் அந்த கதையை. போகிறதுல போ. நண்பர்களே உள்ளே போக்கணும், வாங்க. நண்பர்களே, ஃபஸ்ட் டைமாக பார்த்தீங்கன்னா ஏற்கனவே வந்திருக்கலடா. நீ வந்திருக்கீங்களே ஏற்கனவே? ஏற்கனவே ஒரு வந்திருக்கேன் நண்பர்களே. இப்போ நான் கேம்புக்குள்ளே போகிறேன். நண்பர்களே, ஐயோ கண்ணை குசுதான் வச்சேன். என்னன்னா இங்கே உள்ளுக்கு எங்கேயாச்சும் உள்ளே போமா, நண்டு கண்டு பிடிக்கிற மாதிரி. ஓகே, பார்த்துட்டு ஏதாச்சும் கிடைக்குதா அப்படிங்கிற பார்க்க போகிறோம். ஓகே நண்பர்களே, பார்த்தீங்கன்னா வந்து நண்டு பிடிக்க போகிறனால இப்போ வந்து கதவை சாத்திட்டு போகிறோம். உள்ளுக்கு எல்லா ட்ரிங்க்ஸையும் வச்சுட்டு இந்த மச்சான் அதை சாத்து மச்சான். ஜிப்பு இருக்கும் பாரு, வெளியில் போனீங்கன்னா அந்த ஜிப்பை மூடி வச்சுட்டு போனீங்கன்னா எதுவும் உள்ளுக்கு எதுவும் போகாது. ஏன்னாச்சும் போயிடும். வேறு ஃபுல்லாக சரியான ஃபாரஸ்ட்டு. ஏற்று மச்சான், ஏற்று 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 ஏற்று. எங்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நண்டு வந்து இருக்கான்னு பார்க்க போகிறோம். மழை பெஞ்சிச்சு ரீசெண்டாக, தண்ணி கிடக்கு. அந்த தண்ணி ஒட்டில் தான் இருந்தீங்கன்னா நண்டு ஊறும். இந்த டயத்துலேருந்து ஊறும். போயிட்டு வந்துட்டு பிடிச்சிட்டு வந்தால் சமைப்போம். என்ன வச்சேன்? இன்றைக்கி வந்து வருது. இன்றைக்கி வந்து ஹீரோ நம்ம வந்து இன்றைக்கி கேமராமேன். எல்லோரும் பார்த்துங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அவருக்காண்டி. சொல்கிறா, நீ தானே சொல்லணும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க கிளம்பலாம். ரைட்டு, ஷேக் ஆகுது கேமரா வேறு, பார்த்து பண்ணிக்கிடுவோம். இந்த வரங்க ஃபுல்லாக வந்து கொன்னை மரம் இருக்குது. இந்த கடை புத்து ஈசல் பிடிக்க வந்து அந்த புத்துக்கு வரலாம்டா.
டீ இதை பார்த்தோன்னா அப்படின்னா தெரியுது அங்கேருந்து பார்க்கும்போது வெளிலேருந்து அட பாவியலை சாமி சாமி அது வைக்க நண்பர்களே வாரிக்கு வந்துட்டான். தண்ணி கிடக்கான்னு பாரு மச்சான். தண்ணி போயிருக்கிற தடம் தெரியுது, ஆனால் தண்ணியை காணும். இந்த பாருங்க நண்பர்களே, இதான் பார்த்தீங்கன்னா தண்ணி இந்த பாருங்க. இப்போ தான்டா தண்ணி இருக்குது, மழை கொஞ்சம் வச்சிருச்சுடா. இருக்கடா அவ்வளோ தண்ணி கிடச்சி காணு. தண்ணி மூணு தடம் தான் இதுக்குறேன். இந்த தண்ணி கிடக்கு நண்டு தான் இல்லை. இது புது தண்ணி. போயிருக்க தடம் வந்து இதுலேருந்து இப்படியே வந்திருக்கு நண்டு. இப்படி வந்து இது வெளியே வந்திருக்கு நண்டு. இந்த புள்ளி புள்ளியாக எங்கிற சொந்தக்காம அந்த இது வெளியே மேய்ஞ்சிட்டு மறுபடியும் இதில் வந்திருக்கு. அந்த இடத்துல இருக்கு. மேப்பு போட்டு காமிச்செல்லாம் போதும் போ. நண்டை காமிக்கிறாங்க, நண்டு போட தடத்தை காமிக்கிறாங்க. இதில் தான் நடந்து தெரிஞ்சிருக்கு. ஒவ்வொரு சீவாத்துவே நடந்து தெரிஞ்சாது. நம்மளே இந்த வாய்க்கு வழியாக போகிறோம். நண்டு இருந்துச்சுன்னா காமிக்கிறேன் உங்களுக்கு. இந்த பனைமரம் தூரில் பார்த்தீங்கன்னா ஒரு நண்டு இருந்துச்சுடா. இந்த இங்கே இருந்துச்சுடா காணும். போன வருஷமா? சரி போமா. நண்டு பிடிக்கலான்னு வந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தண்ணி இன்னும் தெளியவே இல்லை. அதனால் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப தூரம் போயிட்டே இருக்கேன். வாய்க்க வழியாக தண்ணி இல்லை. அதனால் ரிட்டர்ன் வந்து கேம்பிக்கே போகிறோம். இப்போ சாப்பாடு பார்த்திங்கன்னா வந்து ஆல்ரெடி பார்த்திங்கன்னா வாங்கிட்டு வந்துட்டோம். ஏன்டா ஐயோ டீ என்னடா அது என்னமோ வந்துச்சுடா அது. அதே நெருப்பு ஃபயர் ட்ரையான்ட்ரா. என்ன சாப்பிட போகிறோம். என்ன சாப்பிட வாங்கிட்டு வந்திருக்கோன்னா என்ன வச்சேன் தோசை வாங்கிட்டு வந்திருக்கேன். இப்போ மணி எத்தனை நினைக்கிறீங்கன்னா நம்ம கேம்பில் இருந்து ஒரு ஆள் வந்து வெளியில் ஃபாரின் கிளம்பிட்டார். அவரை ஏற்றி விட்டு வர்றதுனால இன்றைக்கி வந்து எதுவும் சமைக்க முடியாமல் போச்சு. அதனால் நாங்கள் வந்து கடையில் வாங்கிட்டு வந்துட்டோம். மணி 11:30 இருக்கான். இப்போ ஒரு கடையே இல்லை. கடைசியாக ஒரு கடையில் போய் வாங்கிட்டு வந்தான். அங்கே வந்து தோசை மாவு மட்டும்தான் இருக்குன்னு சொன்னாங்க. அதனால் தோசை மட்டும் வாங்கிட்டு வந்துருக்குறோம். ஆமாம், நாங்கள் அன்றைக்கி அதை சாப்பிட்டுட்டு இன்றைக்கி வந்து நம்ம முடிச்சுக்குருவோம். அப்புறம் பார்த்திங்கன்னா நீங்கள் கோஸ்ட் வீடியோ போடுங்க அப்படின்னு சொன்னீங்களா. ஆனால் கோஸ்ட் வீடியோ வந்து இன்னொரு நாள் போடுறோம். ஆனால் என் கோஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் மட்டும் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறோம். என்ன மச்சேன்? இப்போ சாப்பிட்டு எங்களுக்கு சொல்கிறேன். கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்கள். பிள்ளைய பார்த்தீங்கன்னா இருங்க வாங்கிட்டு வந்தாச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தரமான கேம்பிங் வீடியோ வரும். இன்றைக்கி என்ன நீங்கள் அப்படின்னா ஒரு எதிர்பாராத ஒரு கேம்பிங் வீடியோவாக மாறிடுச்சு. மச்சான் கேம்பிங் போடணும்னு சொல்லிகிட்டு இருந்தேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தான் டைம் கிடச்சிருக்கு. இன்றைக்கி போவோம் அப்படின்னு சொன்னால் நான் வந்து பிளானே பண்ணலை. திருப்புன்னு வந்தனால பார்த்தீங்கன்னா எங்களால் சரியாக பிளான் பண்ண முடியல. நாங்களாம் அப்படி எடுத்துகிறேன். என்ன மச்சான்? ஆமாம். நாங்கள் ஆம்லேட்டு வாங்கிட்டு வந்திருக்கோம், தோசை வாங்கிட்டு வந்திருக்கோம். அதெல்லாம் நான் சாப்பிட போகிறோம். எனக்கு வந்து குக்கிங் எதுவும் பண்ணலை. 11 மணிக்கு வந்து கேம்பி போட்டிருக்கேன். நான் எப்போ வெள்ளனே வந்துடுவோம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. யாரும் சாப்பிட வர்றீங்கன்னா சாப்பிட வாங்க ஃப்ரெண்ட்ஸ். இடம் வந்து கேஜிஎம் ஃபாரஸ்ட், சிவகங்கை மாவட்டம் தாமங்கலம் கிராமத்தில். குருமா நண்பர்களே, குருமா வந்து கோழிக்கறி குருமா. இந்த கோழிக்கறி குருமாக்கெலாம் என்னடா நைட்டு காட்டுக்குள்ள கன்ஃபார்ம் எங்கேன்னு பெரியவங்க சொல்லுவாங்க. நம்ம அதை கண்டுக்கிறது இல்லை. வேறு லெவலில் இருக்குது சாப்பாடு. ஆனால் இன்னும் குருமா மட்டும் லைட்டாக வரைக்குது. கடலில் வேண்ட அந்த சாப்பாடு நல்லா தான் இருக்கும். நம்ம சமைச்சாலே உருப்படாது. நண்பர்களே பார்த்தீங்கன்னா சாப்பிட்டு முடிச்சாச்சு. கேம்புக்குள்ளே தூங்க போகிறோம். தூங்க போகிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். கோஸ்ட் ஸ்டோரி நீங்கள் கேட்டிருந்தீங்க பார்த்தீங்களா. கேம்பிங் உங்கள் அனுபவம் சொல்லியிருந்தீங்க பார்த்தீங்களா. அதை பார்த்தீங்கன்னா நீ சொல்ல போகிறேன் வாங்க. மச்சானுக்கு நிறைய அனுபவம் இருக்குது. ஸ்டார்ட் பண்ணிடு மச்சான். உன்னோட கோஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ். நீ வந்து நிறையா இதுக்கு போயிருக்குல்ல. இப்போ என்ன நடந்துச்சுன்னா எனக்கு மச்சான் சொல்லுவேன். நீங்கள் கம்மாவில் கேட்டிருந்தீங்க பார்த்தீங்களா. நீங்கள் கேம்பிங்லாம் போடும்போதெல்லாம் ஏதாச்சும் அனுபவம் அமானுஷ்யமான நடந்திருக்கான்னு கேட்டிருந்தீங்க. நிறையாவே நடந்தது. ஃபஸ்ட்டு வந்து நான் சொல்லுவேன். நீ சொல்லு ஃபஸ்ட்டு. எனக்கு வந்து நான் அப்புறம் சொல்கிறேன், நீ சொல்லு. நீனே சொல்லிடு மச்சான் ஃபஸ்ட்டு. பேய் மாதிரி கதைக்கேன் மச்சான். அந்த லென்ஸ் இந்த இடத்துல இருக்குல்ல, எங்கே பார்த்து சொல்லு. ஓகே, நம்மள எப்படியோ ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டில் கண்ணில் ஒரு லென்ஸ் போச்சு. அது யாருக்காச்சும் புரியுதா? இப்போ பார்த்தீங்கன்னா வந்து கேர்ஃபுல்லாக கேளுங்க அந்த கதையை. சொல்லு மச்சான். அதாவது பார்த்தீங்கன்னா சொல்கிறேன், அப்படி சொல்லி ஆரம்பிச்சிடு. நண்பர்களே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா
இது சவுண்டு கேட்குதுல்ல. சொல்லு மச்சான். சொல்லு மச்சான். அது இப்போ நான் கேம்பிங் போட வரோம்னா நைட்டு வந்து கேம்பிங் போட்டு படுத்துருப்போம்மா. சவுண்டு பார்த்தீங்கன்னா வித்தியாசமாக வரும். என் கூட ஒரு பையன் வருவேன் முன்னாடி கேம்பிங் போட. நைட்டு பார்த்தீங்கன்னா தூங்கிட்டு இருந்தோம்மா. தூங்கிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நைட்டு வந்து வெளியில் எழுந்திரிச்சு வந்துருப்பேன் போல். வந்து பார்த்துக்கிட்டு இருக்கும்போது இந்த சேனல் இருக்குண்ணா இப்போ கேம்பிங் முன்னாடி இது வழி எட்டி பார்த்துட்டு போயிருக்கேன். போயிட்டு நான் எனக்கு சிரிச்சிடுவேன்டா. இது வந்து கோஸ்ட்டு சொல்லிடா. போய் பயங்கரமான திகில் அனுபவம். அதே என்ன பண்ணிட்டான்னா பின்னாடி வந்து அன்றைக்கி பார்த்தீங்கன்னா சரியான நிலவு வெளிச்சான். நிலவு வெளிச்சம் வரும்போது அந்த வேணான்னு இருக்கேன்னா வெளியில் போயிருக்கேன். நைட்டு வந்து எழுந்திரிச்சி நான் தூங்கிட்டேன். தூங்கினோன்னா அவன் எதாவது பார்த்துட்டு வந்து எனக்கு உடம்புலாம் பயங்கரமாக நடுங்குது, ஒரு மாதிரி இருக்குது, எனக்கு ஏதோ பண்ணுது, நான் ஏதோ போணுச்சு இதை பண்ணுச்சு அப்படின்னு சொல்லி என்னைய தூங்கினோன்னே எழுப்பிட்டேன். அங்கே ஏதோ இருக்குன்னு எழுப்பிட்டேன். நான் என்ன பண்ணுறேன்னா என்னடா எதுக்குடா பயப்படுற அப்படி இப்படின்னு கேட்டுட்டு பயப்படாதா வாடா தண்ணியை கூற அப்படி இப்படின்னு சொல்லி அவனை தேத்தி உட்கார சொல்லி அவன் கேம் விட்டு வெளியில் வர மாட்டேங்கிறேன், சொல்ல மாட்டேங்கிறேன். சரி நான் என்ன பண்ணேன் வா கூட்டிகிட்டு போய் காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு என்னையும் போடல. அவன் என்ன வந்துட்டேன் சொல்ற பண்ணி கேள்றா என்ன வந்துட்டேன் இது பேய் கதைடா. போய் பார்க்கும்போது என்ன ஆனிச்சுன்னா இப்படி அலம்பிக்கிட்டே இருந்துச்சு. வெள்ளை கலரில் ஒரு உருவம் ஏமாச்சேன் இங்கிட்டு அலம்பிக்கிட்டே இருந்துச்சு. அவன் சொன்ன மாதிரியே பார்த்தீங்கன்னா அங்கே யாரும் நின்றுக்கிட்டு இப்படி அசைஞ்சிக்கிட்டே இருக்கணும் ரொம்ப நேரமாக. எனக்கு அது அவனும் போகாதுங்கிறேன். எனக்கு அதை பார்த்தா மட்டும்தான் அது என்ன தெரிஞ்சால் மட்டும்தான் நமக்கு வந்து அந்த பையன் தெரியும். அப்படிங்கிறனால இதை நான் பார்த்துட்டாரு அப்படின்னு அன்னை விடலை. சரி நானும் தைரியத்தோட வச்சுக்கிட்டு போய் பார்த்தா என்ன இருந்துச்சு நீ நினைக்கிறேன்? என்ன இருந்துச்சு? மட்டை மரம். அந்த மரத்துக்கு செடி இருக்குல்ல, செடிக்கு பின்னாடி வெள்ளை வெளியான ஒரு உருவம் என்னன்னா அந்த நிலாவை இருக்குது பார்த்தியா, நிலாவோட வெளிச்சு அந்த செடி மேலே ரிஃப்ளெக்ட் ஆகிருக்கு. காத்தடிக்க என்ன ஆகும்னா செடி ஆடும் பார்த்தீங்களா, அந்த ஆடுறதுல நிலா வெளிச்சம் வந்து பட்டு ஆடிக்கிட்டே இருந்திருக்கு செடி. அதை பார்த்துக்கிட்டு வந்து பேயின்னு சொல்லி என்ன எதுவும் விடாமல் சேர்ந்துக்கிட்டு இங்கே எடுத்து காரஸ்டம். இதே வந்து அன்னைக்கு நடந்த மூணு அமானுஷயம். நண்பர்களே, பேய் இருக்கிறது நேசம். யாரும் பேய் இல்லைன்னு சுத்தாதீங்க. ஆனால் பேய் இருக்கிறது நேசம், அதை மட்டும் மறந்துடாதீங்க என்னைக்கும். ஆனால் இப்போ சொன்னது பார்த்தீங்கன்னா எங்களுக்கு நடந்தது. என் ஃப்ரெண்டில் காலேஜில் வந்து ஒரு ஃப்ரெண்டு வந்து படிச்சுருக்கேன். அவன் ஒரு கதை சொன்னேன். ஆனால் அது பயங்கரமான கதை மச்சான். அவன்கிட்ட சொல்ல உனக்கே தெரியாது இது வரைக்கும். என்ன நடந்துச்சுன்னா அதாவது பார்த்திங்கன்னா அவர் வந்து அவர் பக்கத்து வீட்டில் வந்து டாக்ஸி ஓட்டுறவர் ஒருத்தர் வந்து காரு அங்கேயே பார்த்து சொல்லு. டாக்ஸி ஓட்டுறவர் அவர் என்னன்னு கேட்டிங்கன்னா நைட்டு வந்து டாக்ஸி முடிச்சுட்டு 10-11 மணிக்கு தான் வீட்டுக்கே வருவாராம். ஒரு நாள் அப்படி தான் நடந்துக்கிட்டு இருக்கும்போது டாக்ஸி முடிச்சுட்டு ரிட்டர்ன் வீட்டுக்கு போகும்போது என்ன ஆச்சுன்னா அவர் வழக்கமாக அந்த ஊருக்கு போகிறதுக்கு மொத்தம் 2 ரோடு. ஒன்று வந்து மெயின் பாதை, இன்னொன்று பார்த்திங்கன்னா அந்த காட்டுக்கெல்லாம் சுற்றி வர இடம். அன்றைக்கி என்ன நடந்துச்சுன்னா அந்த பாதையிலேருந்து போகக்கூடாது, பாதை வேலை நடந்துக்கிறதுக்கு தோண்டி போட்டுருக்கோம், நீங்கள் சுற்றி போங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டாங்க. நைட்டு வேலை பார்க்குறனால வந்து பகலையில் அந்த ரோடு நல்லா தான் இருந்திருக்கு. நைட்டுங்கிறனால தோண்டி போட்டுட்டு நீங்கள் இப்போ வர்றீங்களே, இப்போ வந்து இப்போ இதில் போக முடியாது, நீங்கள் இப்போ போனீங்கன்னா காட்டு வழியில் தான் போகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல அவர் என்ன பண்ணிட்டாருன்னா சரி போவோம் அப்படின்னு நினச்சி போயிருக்காரு மச்சான். திகில் கதைடா அது. சொல்கிறீங்கள்ற உனக்கு பயமாக இருக்கா இல்லையா? பயமாக இருக்கு. எனக்கே பயமாக இருக்குது. சொல்லலே எனக்கு ஒரு மாதிரி வடன்னு வருது. என்ன பண்ணிக்காருன்னா அவர் அந்த வழியாக தோண்டி போட்டிருக்கனால காட்டு பாதையை சுற்றி போயிருக்காரு. அவனே போகிற வழியில் பார்த்தீங்கன்னா யார் வெளியில் பணம் பழுத்து விழுது. நண்பர்களே, பணம் மேலே வந்து தொப்புன்னு விழுக்குதா, அது வேற தூக்கி போடுது. எதில் விட்டு? அதான் பழத்தில் வாயில் விட்டு. பேய் கதை சொல்லிக்கிறீங்களா என்னடா? அதாவது நண்பர்களே சொல்ல வேண்டிய கதையை சொல்கிற ஆடியன்ஸ்லாம் கேட்டுக்கிட்டு இருப்பாடா. சொல்லு. போயிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அன்றைக்கி பார்த்தீங்கன்னா அந்த காட்டு வழியில் போகிற வேண்டிய சுச்சுவேஷன் வச்சு மச்சான். போய்கிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு அம்மா வந்து கை குழந்தையோட வந்து போய்கிட்டு இருக்கு. அவரும் மனசு கேட்கல, சின்ன பிள்ளைங்க பச்சை பிள்ளைங்கவும்
என்னம்மா நீ இந்த நேரத்தில் இங்கே போய்கிட்டு இருக்கியே என்ன ஆச்சு அப்படின்னு கேட்குறதுக்கு, இந்த மாதிரி ரோடு வந்து பேத்து போட்டாங்க, அந்த பஸ்ஸு வேறு கிடைக்கணும், பஸ்ஸை விட்டுட்டேன் கடைசி பஸ்ஸை, எங்கள் ஊருக்கு இப்படி தான் போகணும், நடந்து போயிட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லி டார்ச் லைட் அடித்து போய்கிட்டு இருக்கு. இவர் நானும் அந்த வழியாக தான் போகிறேம்மா, நீ வா, நீ வந்து ஏறிக்க, அவனை கூட்டி கொண்டு விட்டாரேன் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. இதுவும் சரி ஏறிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே ஏறும்போது பார்த்தீங்கன்னா அந்த புள்ள வச்சுருந்த கைப்பில் அது பார்த்தீங்கன்னா அழுதுகிட்டே இருந்திருக்கு. இவரும் சரி அழுக நிறுத்துமா அப்படின்னு டிரைவர் சொல்லிட்டு ஓடிட்டு ரொம்ப நேரம் பார்த்தீங்கன்னா அழுதுகிட்டே வந்துக்கிட்டு இருக்கேன். இவரும் பார்த்தீங்கன்னா எப்படியாச்சும் அமர்த்துமா அப்படி இப்படின்னு சொல்லிக்கிட்டே வந்துக்கிட்டு இருக்கும்போது கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னா அழுக நிப்பாடிடுச்சு சுத்தமாக. அவர் என்ன நினச்சிட்டாருன்னா, கை குழந்தை தானே, பால்கள் கொடுத்து நம்ம திரும்ப வேணாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இவரும் ரொம்ப போய்கிட்டே இருந்திருக்காரு. போய்கிட்டே இருக்கும்போது கொஞ்சம் நேரத்துலேயே பார்த்தீங்கன்னா வந்து சாப்பிட்ற சவுண்டு கறக்கு முறைக்குன்னு அப்படியே கடிச்சு ஒரு சாப்பிட்டு சாப்பிட்றோம்ல, அந்த சவுண்டு கேட்டுருக்கு. இவர் என்னடா அது சவுண்டு கேட்குது வித்தியாசமா அப்படின்னு இப்படி திரும்பி இருக்கிறாரு. சொல்லுங்க. ஒரு நாள் வந்து ஆடல் பாடல் பார்த்துட்டு வந்துக்கிட்டு இருந்தான். வந்துட்டு இருக்கையில் சரியான மழை பெஞ்சிருக்கையில் ஒரு ஓரத்தில் வந்து நிப்பாட்டிட்டா 3 பேர். நிப்பாட்டிட்டு மழை விட்டோன்னே மறுபடியும் கிளம்பி வரல. நைட்டு வந்து பேக்கரியில் போய் டீ குடிச்சிட்டு அங்கே போயிட்டு பலகாரம் வந்து மிக்சர் வாங்கிட்டு மறுபடியும் வீட்டுக்கு வந்துக்கிட்டு இருக்கிறோம். பேக்கரியில் டீ சாப்பிட்டு மிக்சர் போகிற வழியில் சாப்பிட்டு போகலான்னு சொல்லிட்டு வந்தால் மறுபடியும் நிப்பாட்டுறதுக்கு பிளேஸ் இல்லைன்னு சொல்லிட்டு மறுபடியும் சுடுகாடு ஒன்று இருந்துச்சு, கொட்டாய் எரிமேடை, அங்கே போயிட்டோம். அங்கே போயிட்டு இந்த மிக்சர்லாம் வச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறையில சாப்பிட்டுட்டு சுடுகாடை விட்டு வெளியில் தான் வந்தோம். அந்த ஸ்நாக்ஸுக்காண்டியா இல்லை எதுக்குன்னு தெரியலை, ஒரு வெள்ளை உருவம் வந்துருச்சு. நான் எனக்கு மட்டும்தான் தெரியுதோன்னு நினச்சிக்கிட்டு நான் வந்து பேசாமல் இருக்கிறேன். மறுபடியும் ரொம்ப நேரம் கழித்து மறுபடியும் அந்த உருவம் அப்படியே இருந்துச்சு ரோட்லேயே. மச்சான் எனக்கு தெரியுது உனக்கு தெரியுதான்னு கேட்டேன். அவன் என்ன சொன்னால் எனக்கும் தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் எங்கள் 2 பேருக்கும் தெரியுது உனக்கு தெரியுதா அப்படின்னு கேட்டு 3வது ஆள் டைம் கேட்டதுக்கு 3வது ஆள் என்ன சொல்கிறேன் என் கணக்கும் தெரியுதா அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தில் போயிட்டு வண்டியை எடுத்துகிட்டு கிட்டத்தில் போய் பார்க்கல உருவம் வந்து லைட்டாக கிராஷ் ஆகிடுச்சு. உண்மையிலே நெசமாலே பேயுதேன்னு நினச்சிட்டு அன்றைக்கி பூரா விடிய 3 பேருமே வந்து வீடியோ காலில் வந்து இருக்கிறோம். 3 பேரும் பட்டையை போட்டான். அன்னைக்கு தான் நான் வந்து பேயை வந்து ரியலாக பார்த்தது. சரியான த்ரில்லிங்காக இருந்துச்சு. ஆனால் அது வந்து பையன் வந்து கிட்டத்தில் வந்துட்டு நெருக்கி ஒரு 30 ஃபீட்டுக்குள்ளே வந்துட்டோம். 30 ஃபீட்டுக்குள்ளே வந்துட்டு அப்படியே வந்து ஒரு ஆள் உயரத்துக்கு அப்படியே பைய கிராஸ் ஆனது தான். அந்த இடத்துல போய் பார்த்தா காணும், எந்த ஒரு இதுவுமே இல்லை, வெறும் பொட்டல் தான், ஒன்றுமே காணும். அன்னைக்கு தான் வந்து நான் உண்மையிலே நான் வாழ்க்கையில் பயந்த நாள் அன்னைக்கு தான். இத்தனை வருஷத்துல அன்னைக்கு பார்த்துருக்கீங்க. ஆனால் சொல்லும்போது இதாக இருக்கு, நேரில் இருந்து எப்படி இருக்கான் அந்த இடத்துல வந்து அன்னைக்கு வந்து விழுந்து சாக வேண்டியது வண்டியில இருந்து பொழைச்சிட்டான் 3 பேரும். கண்ணை வந்து இறுக்க மூடிக்கிட்டு சரியான வேகம். சொல்லும்போதே நண்பர்களே அவ்வளோதான். வேறு எதுவும் கோஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும்னா கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். தனியாக இதுக்குன்னே ஒரு வீடியோ வந்து ரெடி பண்ணுவோம். நீங்கள் பார்த்துட்டு என்ன சொல்லுங்கள். இப்போ நாங்கள் தூங்க போகிறேன், எப்படி தூக்க போகிறேன்னு தெரியல. இது வேறு கிளப்பி விட்டு எனக்கு நைட்லாம் தூக்கமே வராதுடா எனக்கு. நீங்கள் எதை கேட்டீங்க அப்படிங்கிறனால பார்த்தீங்கன்னா நாங்கள் சொன்ன போனால் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு நாள் வந்து பார்த்திங்கனாக்க இருட்டில் வந்து கம்மாய்க்கு வந்து காவலுக்கு போயிட்டுருந்தோம். மீன் காவலுக்கு போயிட்டுருக்கும் பொழுது அப்போ பார்த்திங்கன்னா ஒரு தூரத்தில் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே நெருப்பு வந்து எரிஞ்சு அப்படியே கொட்டுது கீழே. வந்து அப்படியே காற்றுல வந்து அப்படியே நெருப்பு பறந்து கீழே கொட்டுது. காற்றுலையா? காற்றுல வந்து பறந்து அப்படியே கொட்டுது நெருப்பெல்லாம் அப்படியே ரொம்ப தூரத்தில். இங்கே நம்ம ஆளுக பூரா பசங்க பூரா எல்லோரும் பார்த்துட்டு கொல்லிவாய் பிசாசு தான் வந்துருச்சு அப்படின்னு நினச்சிட்டு ஃபுல்லாக பயந்துட்டு எல்லோரும் கிட்டத்தில் வந்துட்டான். கிட்டத்தில் நின்றுக்கிட்டு எல்லோரும் நெருப்பு பறந்து அப்படியே பொறியாக கொட்டுது மேலேருந்து. கொல்லிவாய் பிசாசு தாண்டா நெருப்பை கக்கிக்கிட்டே வருது அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தில் போயிட்டு எல்லோரும் வாங்கின வீட்டுக்கு ஓடிடும்னு சொல்லிட்டு வேண்டாம் என்னென்னு பார்த்துட்டு ஒரு வழியாக போயிடும்னு சொல்லிட்டு கிட்டத்தில் போய் லைட் அடிச்சுட்டு பார்த்தா பனை மரம் நெருப்பு பிடிச்சி எரிஞ்சு பட்டை மரம் அப்படியே நெருப்பை கொட்டிக்கிட்டே இருக்குது. அதை பார்த்துட்டு பயந்து அன்றைக்கி ஒரே பீதி ஆகிட்டோம் எல்லோரும். நைட்டு மின்னல் மின்னல் யாரும் பற்ற வச்ச மரம் ஒரு ஆள் உயரத்துக்கு நின்றுட்டு அப்படியே நெருப்பு கொட்டிக்கிட்டே இருந்தோன்னே காற்று அடிக்க நெருப்பு பறந்து விழுந்துச்சு.
கொல்லி வாய் பிசாசப்பட்டு வருமாடா. கொல்லி வாய் பிசாசு. கொல்லி வாய் பிசாசு அதாவது கிராமத்துலலாம் நிறையா அங்கே தான் கொல்லி வாய் பிசாசுனா. நேரில் இருக்கும்போதே அவன் அதோட ரியல் அனுபவமே இருக்காங்க. கதை கேட்டாலோ இல்லை யாரும் சொல்லி கேட்டாலோ அந்தளவுக்கு இருக்காது. பேய் வந்து ரியலில் வந்து அந்த இடத்துல இருந்து நைட்டுனாலே பயந்தேன். ஆனால் நைட் நேரத்தில் பயம் இருக்குது. அந்த பயத்தில் இருக்கும்போது திடீர்னு ஒரு சம்பவம் நடக்கும்போது நெஞ்சுகளை வந்து படப்படப்படப்புன்னு அடிக்கும். அதுதான் பார்த்திங்கன்னா ஒரிஜினலாக இதுவாக இருக்கும். அப்படி யாருக்கும் பயம் இல்லைங்கிறவங்களுக்கு வந்து பயம் இல்லை, எனக்கு பயம் இல்லை அப்படின்னு சொல்கிறவங்க யாராவது இருந்தால் உங்களுக்கு வந்து பயத்தை நான் வந்து கொடுக்குறேன். நீங்கள் ஒரு நாள் எங்கள் கூட அந்த மாதிரி பிளேஸ் வந்து நம்மள்ட்ட இருக்குது. ஒரு நாள் வாங்க கேம்பிங்க்கு. ஆமாம், அன்னையோட நீங்கள் ஏற்றுவீங்க. அந்த மாதிரி பிளேஸ் வந்து நிறையாவே இருக்குது. உங்களுக்கு உண்மையிலே வந்து உள்ளே இருந்து ஈரக்கொலையிலேருந்து எல்லாமே நடுங்கிடும். அந்த மாதிரி ஏரியாவில் நம்மள்ட்ட இருக்குது. அப்படி யாருக்கும் பயம் இல்லைன்னு சொன்னீங்கன்னா நம்மளோட வாங்க கேம்புக்கு, நம்ம கூட்டி போகிறோம். ஆமாம், ஓகே நண்பர்களே, இதுதான் எங்களுடைய கோஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் நீங்கள் கேட்டிருந்தீங்க. ஆனால் இன்னும் நிறையா கதை இருக்குது. நீங்கள் வேணுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் நெக்ஸ்ட் இது தனியாகவே இதுக்காண்டி ஒரு வீடியோவே ரெடி பண்ணுறோம். இதுக்காகவே தனியாக உங்களுக்காண்டி வீடியோ எடுத்து போடுறோம். ஓகே, தேங்க்யூ. இன்னைக்கு குட் நைட் தூங்க போகலாமா? எனக்கு தூக்கமே அந்த விளையாடுற அதெல்லாம் கேட்டு இன்னைக்கு வந்து லேட் நைட் கேம்பிங்கு. மணி வந்து இப்போ வந்து 1 மணி ஆயிடுச்சு. இந்த நேரத்தில் வந்து இந்த தேவை தானே. இப்போ வந்து நாங்கள் தூங்க போகிறோம். மார்னிங் சந்திப்போம். ஓகே நண்பர்களே, குட் நைட், பாய், see you, டாட்டா. பிரபு அரே மணி ஆயிடுச்சுடா. வேலைக்கு போகிற நீ முடிஞ்சிருச்சா? போமா எனக்கு கிடக்கு. இந்த வா போவான். முடிஞ்சிருச்சு. என்ன இருட்டா இருக்கே. வேலைக்கு போகிறேன் சொன்னு. ஓகே நண்பர்களே, நிறைய அமைதியாக இருக்குங்க. யாரு ஃபோனில் தான் பார்த்தீங்கன்னா ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருக்கேன். டைமை காமிச்சிருக்கேன். மணி பார்த்தீங்கன்னா ஒரு 3:30 இருக்கும். வேலைக்கு போகிறேன் சொன்னேன். எத்தரா வாடா முந்தி வா. நான் சத்தனா உட்காரு, நான் டெண்டை பிரிக்கிறேன். சூரியனை காணும். மணி 3:30 ஆகுது. ஏன்டா என்னோட வேண்டா வரக்கூடாது. பயந்தாங்கொழி பயந்தாங்கொழியில் இல்லை, நீ வேலைக்கு போகிறீங்க ஒரு காரணத்தினால தான் நான் வந்து எழுப்புனேன். வீடியோ மட்டும் என்ன டெண்டை மட்டும் பிடிச்சிக்கிறீங்க, இல்லைன்னா டெண்டை பிடிச்சிட்டு காமிச்சுக்கோமா. உங்களை பார்த்தீங்கன்னா கேமரா சுட்டி வச்சுட்டோம். இது பார்த்தீங்கன்னா சிப்புக்குள்ளே வந்து வைக்கணும். இந்த பார்த்தீங்கன்னா டைமில் வீட்டில் போய் வச்சுக்குவோம். இப்போ கிளம்பணும். போமா மச்சான், இப்போ கண்ணை கட்டுறதோல போனாவா லைட்டை வச்சுக்கிட்டேன். இப்போ கேமரா பிரித்தான். சரி நாங்கள் லைட்டை அமர்த்திட்டு எடுத்துகிட்டு போயிடுவோம். இது செருப்பு ஏன் தாண்டா. சரி எல்லாத்தையும் எடுத்தாச்சே. ஓகே நண்பர்கள், நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து அடுத்த ஒரு கேம்பிங் வீட்டில் சந்திப்போம். ஃப்ரெண்ட்ஸ் பாய். எல்லோரும் வந்து சாப்பிட்டு தூங்குங்க. எப்போ 3 மணிக்கா? மீண்டும் நெக்ஸ்ட் வீடியோவில், அடுத்த ஒரு வீடியோவில், நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறோம். இல்லை அப்படியே என்ன திருப்பி சரிதா? ஓகே நண்பர்களே, அவ்வளோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அடுத்து என்ன வீடியோ போடலாம் அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள்.